எனக்கு பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஈஸ்டர் பண்டிகையின் திருநாளில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினால அன்பான ஈஸ்டர் பண்டிகையின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உயிர் தெழுந்த இயேசு தாமே உங்களுடைய நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், இன்னும் செய்வார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, அநேகர் எங்களுடைய ஊழியத்தில் எங்களோடு கூட தோள் கொடுக்குறீங்க. கர்த்தர் நல்லவர். வேர்ட் ஆஃப் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரீஸ் மூலமாக கர்த்தர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை மக்கள் கண்டுகொள்ளும்படியாக கர்த்தர் கிரியை செய்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. உங்களுடைய அன்பான ஆலோசனைகள், அன்பான கருத்துக்கள் ஹல்லேலூயா மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய சாட்சிகளை சிலர் பதிவிடுறீங்க. கர்த்தர் நல்லவர், உயிர்த்தெழுந்த தேவன் ஜீவிக்கிறார் என்பதை நிரூபணம் செய்யும்படியாக அநேகர் உங்களுடைய சாட்சிகளை பதிவிடுறீங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து நம்ம இணைந்து செயல்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் கூட நம்ம சிறப்பான பாடல்களை பாடி உடைய வார்த்தைகளை தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஆகவே நிகழ்ச்சியின் இறுதி வரை நீங்க பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு பட்சமாய் நான் கேட்கிறேன். இப்பொழுதும் கூட அன்பின் ஆண்டவராகிய இயேசு யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தாரே, அதை உணர்த்தும் முன்னமாக ஒரு சிறப்பு பாடலை கேட்போமா?
இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய இறை செய்தியை நம்ம கேட்க இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க இருக்கிறோம். அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் குடும்பமாக வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, சகோதர சகோதரிகளாக வந்திருக்கிறோம். ஈஸ்டர் பண்டிகை என்பது, உயிர்த்தெழுந்த பண்டிகை என்பது எங்களுடைய வாழ்க்கையில ஆத்துமத்திலும் ஆவியிலும் சரீரத்திலும் கர்த்தர் இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிறீர் என்பதை நிரூபணம் செய்யும் வண்ணமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்று அனுபவித்து நித்தியத்திலமோடு கூட வாழ முடியும் என்கிற நம்பிக்கையை தருகிற ஒரு பண்டிகை. ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, அடியனை மறைத்து அடியனோடும் இதை கேட்கின்ற அன்பான சகோதர சகோதரிகள், அன்பான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக கர்த்தர் பேசும்படியாக நம்முடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி மாத்திரம் செலுத்துகிறேன். உங்களுக்கு சித்தமில்லாத, உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஒரு பெரிய மன மகிழ்ச்சி நிறைவை எங்களுக்கு கர்த்தர் தரும்படியாக நம்முடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படியே செய்கிறபடினால நன்றி மாத்திரம் செலுத்துகிறேன். நம்முடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானங்கள் உம்முடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. இயேசு அப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்க எழுவங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உயிர்த்தெழுதல் பண்டிகை கொண்டாடுகிறோம். The hope of resurrection என்று சொல்லி தேவன் நம்மோடு சில காரியங்களை நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். உயிர்த்தெழுதல் தரும் நம்பிக்கை என்ன? What is the hope of resurrection? உயிர்த்தெழுதல் தரும் நம்பிக்கை என்ன என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். அதை உணர்த்தும் வண்ணமாக வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம தியானிக்க இருக்க போகிறோம். தேவனுடைய குமாரன் என்பதை அவர் நிரூபணம் செய்யும் வண்ணமாக உயிர்த்தெழுந்தாரே, அந்த உயிர்த்தெழுதல் உங்களுடைய, என்னுடைய, நம்முடைய வாழ்க்கையில் நாமும் உயிர்த்தெழுவோம் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை இது நமக்கு பெற்று தருகிறது. அதை உணர்த்தும் வண்ணமாக அமைந்த ஒரு சில வசனங்களை மாத்திரம் சீக்கிரமாய் நம்ம வாசிக்க கேட்போமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு வேதம் அருமையா சொல்லுது பாருங்க. பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். காத்திருக்கிறேன், உலகத்தில் உள்ள காரியங்களாம் குப்பை என்று எண்ணுகிறேன். அன்பின் ஆண்டவராகிய இயேசு மரித்து உயிர்த்தது போல நானும் எழும்புவேன் என்கிற நம்பிக்கையை கர்த்தர் எனக்கு தருகிறார் என்று சொல்லி அங்கு பவுல் பதிவிடுகிறத பார்க்க முடிகிறது. இன்னும் நேர்த்தியாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், இந்த வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உயிர்த்தெழுதல் தரும் நம்பிக்கை என்ன? What is the hope of resurrection? உங்களுடைய, என்னுடைய வாழ்வையில் நீங்களும் நானும் ஜெனிப்பிக்கப்படுவோம், உயிர்ப்பிக்கப்படுவோம் என்கிற ஒரு நம்பிக்கையை அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் உங்களுக்கும் எனக்கும் அது பெற்று தருகிறது. ஆமென். நல்ல சத்தமா சொல்லுவோம் ஆமென். இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. என்று சொல்லி தெரியவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே,
எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, நாமும் உயிர்த்தெழுவோம் என்கிற நம்பிக்கையை கர்த்தா உயிர்த்தெழுந்தபடினாலே, தேவனுடைய குமாரன் உயிர்த்தெழுந்தபடினாலே அதை உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் தருகிறார். பவுல் தெசலோனிக்க திருச்சபைக்கு சொல்லும் பொழுது அருமையாக சொல்கிறாரே, 1 தெசலோனிக்கர் 4:16-17, கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், இந்த பூலோகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் அவரை எதிர்கொண்டு போவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உயிர்த்தெழுதல் உண்டு. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதல நீங்களும் நானும் பங்கு கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையை அப்பன் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் அருமையாக நிரூபணம் செய்கிறது. The hope of resurrection. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை என்ன? நீங்களும் நானும் உயிர்த்தெழுவோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிற காரியம், உயிர்த்தெழுந்த அன்பின் ஆண்டவராகிய இயேசு உங்களையும் என்னையும் சிங்காசனத்தில் வீற்றிருக்க செய்வாராம். ஹல்லேலூயா. மகிமையான அவரோடு இணைந்த அந்த சிங்காசனத்தில் உங்களையும் என்னையும் வீற்றிருக்க செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம், எவ்வளவு மகிமையான காரியம் அது. அந்த மகிமையான காரியம் உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்லி என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. Hope of resurrection. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை என்ன? சிங்காசனத்தில் நீங்களும் நானும் வீட்டிருப்போம். வாசிக்க கேட்போம் அதற்குரிய வசனங்களை. 1 கொரிந்தியர் 15:57, வெளிப்படுத்தல் 3:21. இந்த 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியா ஜெயம் கொடுக்கிற தேவன் அன்பின் ஆண்டவராகிய இயேசு. அந்த ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் என் வேதம் இன்னும் அருமையாக பதிவு செய்கிறது. வாசிக்க கேட்போமா? நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க. அன்பின் ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்தபடினால மகிமையாக பிதாவினுடைய வலது பாரிசத்துல சிங்காசனத்துல வீற்றிருக்கிறாராம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, என் வேதம் அருமையா சொல்லுது பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் அவ்வண்ணமாக என்னோட கூட சிங்காசனத்தில் அமருவான், அதற்கு நான் அவனுக்கு அருள் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அருள் செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். உயிர்த்தெழுதல் தரும் நம்பிக்கை என்ன? நீங்களும் நானும் சிங்காசனத்தில் அவரோடு கூட அமருவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவசனமே, இறுதியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹோப் ஆஃப் ரெசரக்ஷன். உயிர்த்தெழுதல் தரும் நம்பிக்கை என்ன? உன்னதங்களில் இருந்து உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு வருமா? ஹல்லேலூயா. உன்னதங்களில் இருந்து உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வாதம் புறப்பட்டு வரும், அற்புதங்கள் புறப்பட்டு வரும், அடையாளங்கள் புறப்பட்டு வரும், ஆவிக்குரிய வரங்கள் புறப்பட்டு வரும். உன்னதங்களில் இருந்து உங்களுக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உயிர்த்தெழுந்த தேவன் தரும் நம்பிக்கையாக. ஹல்லேலூயா. அதை உணர்த்தும் வண்ணமாக அமைந்துள்ள ஜீவனுள்ள வார்த்தைகளை வாசிக்க கேட்போமா? எபேசியர் 1:3 எபேசியர் 4:8 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்தார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எபேசியர் 4:8 ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி
இருக்கிறார். வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறது. ஆவிக்குரிய அனுபவம் வரங்களை அளிக்கிறார் என்று சொல்லி என் வேதம் சொல்லுகிறது. உயிர்த்தெழுதல் தரும் நம்பிக்கை என்ன? உன்னதங்களிலிருந்து உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வாதம் பெறப்பட்டு வரும். நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா, நல்ல சத்தமாய் சொல்லுங்க ஹல்லேலூயா. the hope of resurrection, அவரே தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. he is son of the almighty god, அவரே தேவனுடைய குமாரன். அந்த தேவனுடைய குமாரனை பற்றி கொள்ளும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் இந்த பூலோகத்தில் நமக்கும் ஒரு நம்பிக்கை, உயிர்த்தெழுவோம் என்கிற ஒரு நம்பிக்கை அது பெற்று தருகிறது. ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் அவரோடு கூட வீற்றிருப்போம் என்கிற நம்பிக்கை அது பெற்று தருகிறது. உன்னதங்களில் இருந்து தேவன் வரங்களையும் ஆவிகளின் கிருபைகளையும் உங்களுக்கு எனக்கும் பொழிந்தருளுவார் என்கிற நம்பிக்கை அது பெற்று தருகிறது. அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? the hope of resurrection, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. இந்த அருமையான ஈஸ்டர் பண்டிகையில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற அன்பான சகோதரனே சகோதரி, அன்பான குடும்பங்கள், அன்பான சபைகளை நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம், அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, வேதம் ரொம்ப அருமையா சொல்லுது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு இந்த கிருபைகளை அவன் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்வார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியே கண்களை மூடுவோம், நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாவியாகி எனக்காக, பாவிகளாகி எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி எங்களை மீட்கும் வண்ணமாக உண்மையே தாழ்த்தி அர்ப்பணம் செய்தீரே ஆண்டவரே. எண்ணி பார்க்கிறோம், நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். ஒருவராய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர் என்பதை கர்த்தர் நிரூபணம் செய்தீரே. நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், புது வாழ்வு பெருகும்படியாகவே இந்த உலகத்திற்கு வந்து இரத்தத்தை சிந்தி மீண்டும் உயிரோடு எழுந்து உம்முடைய வார்த்தைகளை உறுதி செய்து இன்றைக்கும் உயிருள்ளவராக எங்கள் மத்தியில் உலாவி எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறபடினால, இன்றைக்கும் எங்களுடைய ஆத்துமாவி சரீரத்தில் அற்புதங்களை செய்கிறபடினால கர்த்தர் உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபணம் செய்திரே. ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் உம்மோடு கூட வீற்றிருக்கும்படியான அருளை செய்வேன், கிருபை செய்வேன் என்று சொல்லுகிறீரே. உன்னதங்களிலிருந்து ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு வரும் என்கிற நம்பிக்கையை தருகிறீரே. நாங்களும் உயிர் தெழுவோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்குள்ள வைத்தீரே ஆண்டவரே. நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம், நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். வைத்தீரே, நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய மகிமையின் பொற்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி, ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இனி நாங்கள் அல்ல ஆண்டவரே, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவே, உங்களுடைய வாழ்க்கையில மரித்து போய் கிடக்கிற எல்லா அனுபவங்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாம் மரித்து கிடக்கிற அனுபவங்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உயிர் பெறட்டும் ஆத்துமாவி சரீரம். தேவையோடு இருக்கிறாயோ அன்பான சகோதரி சகோதரி, தேவையோடு இருக்கிறாயோ? சேர்ந்து பாடுவோமோ? இந்த உயிர் தெழுந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிவட்டன, தெரிவட்டன, நொடியில் தெரிவட்டன. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். உயிர் தெழுந்த தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களை செய்த தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் இந்த உலகத்தில் நீங்க வர போறீங்க ராஜா, நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். அந்த உயிர் தெழுந்த வல்லமை எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளிலும் நாங்கள் பெற்றனுபவிக்க கர்த்தர் நீங்க உதவி செய்கிறபடினால உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து இயேசப்பா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், உடைய மகிமையின் பொற்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. உம்முடைய உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாங்கள் கொண்டாடுகிற வேளையில் ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் மேலோங்கி நிற்கட்டும். எங்களுடைய ஜாபில், எங்களுடைய தொழிலில், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், எங்களுடைய சரீர சுகத்தில் ஆண்டவரை வெளிப்படுவதாக என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் கெஞ்சி எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறபடினாலும் மக்கள் நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இயேசு அப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you all.